தங்கச்சி எப்படி இருக்கா? குண்டு பொண்ணு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு தமிழே கத்துக்கல. ஓ இங்க இருக்கியா? பாட்டி என்ன చేస్తున్నా? டிகாஷன் பண்ணிட்டு இருக்கேன்டி. அது எப்பவும் பண்றதுன்னு பருப்பு கழுவு பண்றியா? அதுல கொஞ்சம் விஷத்தை பட்டா ஜோலி முடிஞ்சது. எது போட்டாலும் பப்பு தான். பப்பு பாగా ఉంటుంది. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? செல்வி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். டேய் வேஸ்ட் ஃபெலோ, பிசினஸ்க்காக ஹைதராபாத் போய் லவ் காதல்னே வரும்போது நல்ல மருமகளா கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தேன். இந்த குண்ட கொண்டது என் கழுத்தை அறுக்குற. உன் கழுத்தையாவது அறுத்தான், என் கழுத்தை வெட்டிட்டான். என்னடி செஞ்சான்? இப்படி டார்ச்சர் பண்ற பெருசுங்க வீட்டுல இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். என்கிட்ட என் பாட்டி 6 மாசத்துல போய் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னாங்க. போலேதே அட பாவி பயலே, இவகிட்ட அப்படியே சொல்லிருங்க. நாய் கண்ணு நரி கண்ணு எல்லா கண்ணும் பாடி பாருக்கு போயிட்டு வந்தா திஷ்டி, சண்டை போட்டா திஷ்டி. என்னைக்கு திஷ்டி சுத்துறாங்க? வாய மூடுறியா? அவ இத கேட்டா உன் தலையில கொண்டு வந்து உடைப்பான். அவனை பெத்தது பெரியவனா இருந்தாலும் வளர்த்தது இவங்க 2 பேரும் தான். அவன் மேல உள்ள பாசத்துல இவங்க குழந்தையே பெத்துக்கல. அது இல்லடா, கேஸ வாங்கினா ஒழுங்கா கோர்ட்டுக்கு போகணும், வாதாடி ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு நீ கேஸ வாங்குறது இது கோர்ட்ல முடியற மேட்டர் இல்லைன்னு இவன் சண்டை போட்டு முடிச்சிட்டு வருது. எல்லாம் நல்லதுக்காக தான் அடிச்சா. நேத்து கான்ட்ராக்டர் அடிச்சான், இதுவும் நல்லதுக்காக தான் அடிச்சான். இன்னைக்கு பைல்வான்ஸ் அடிச்சிருக்கான், இதுவும் நல்லதுக்காக தான் அடிச்சான். வாய மூடு. கண்ணா ஸ்டேட்டோட சிஎஸ் பேரை கெடுக்காதீங்க. அவன் ஸ்வீட் சாப்பிட்டா ஃபேட் ஆயிடுவான். அது உங்களுக்கு, கண்ணாக்கு இல்ல. கஷ்டப்பட்டு வந்திருப்ப, குடிப்பா. கஷ்டப்படுறான், கஷ்டம். என்னங்க என்னங்கவா, சிவில்ஸ் எழுதுறான்னு சொன்னேன், அதையும் எழுதல. சிஏவாது எழுதுன்னு சொன்னேன், பேலன்ஸ்டா இருக்கிறது என்னால முடியாதுன்னு. அட்லீஸ்ட் லாவாவது படினேன், அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டான். நான் படிச்சிருக்கேன்ல. என்னத்தை கிழிச்ச? மிலிட்டரியில ஜாயின் பண்ணேன், மெடல்ஸ் வாங்கினேன், நல்ல பொசிஷனுக்கு போற டயத்துல வந்துட்டேன். அங்க நம்ம மிலிட்டரி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, இங்க நம்ம சிஸ்டம் தான் ராங்கா இருக்கு. அங்க விட இங்க தான் எனக்கு வேலை அதிகமா இருக்கு, அதான் அடிக்கிறேன். நீ என்னதான் ஆகலான் இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம்மா. வணக்கம் சொல்லு. பத்மா வச்சேசாவா? ஃபில்டர் காபி குடிக்கலாமா? கரெக்ட் டயத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்களும் பக்கத்து வீட்ல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க இந்த இடியட்ட. எவனோ ஒருத்தங்க சொம்ப தூக்கிட்டு ஒரு எருமை கிட்ட பால் கறக்கலாம்னு போனா சார். அங்க எருமையும் இருக்காது, பாலும் கிடைக்காது. இவங்க வேலையா அதாவது எரும மாட்டுக்கு கொம்பு இருக்கும், தெம்பு இருக்காதுல்ல. வைரத்தை பூமியில இருந்து எடுக்கும் போது இவங்கள மாதிரி தான் ஒண்ணும் தெரியாம இருக்கும். அதை நல்லா கிளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உலகத்துக்கு யூஸ் ஆகும். ஒரு ஆர்கியாலஜிஸ்டா கர்ப்பத்துல எதையும் வச்சுக்க மாட்டேன், எல்லாத்தையும் வெளியே கொட்டிடுவேன். என்ன சொன்னாலும் இந்த முட்டாளுங்க மாற மாட்டானுங்க. சார் சார் சார், முட்டாள்னு சொன்னா எந்த முட்டாளும் தாங்க மாட்டான் சார். இவங்களை அப்படியே விட்டுணும் சார். இவங்களுக்கு ரோஷமும் இருக்கா? ஐயோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சார். உங்க பையனுக்கு உங்க மேல என்ன மரியாதை தெரியுமா? அன்னைக்கு வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு 7வது சிகரெட்டா 8வது சிகரெட்டா புடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ உங்க கார் வந்து நின்னுதா, உடனே அந்த சிகரெட்டை கீழே போட்டு வலது காலால நசுக்கிட்டு பக்கத்துல அந்த துளசியில இருந்து 4 இலையை எடுத்து வாயில போட்டு அப்படின்னு மென்னு சாப்பிட்டு உங்க முன்னாடி வந்து நின்னா சார். நீங்க என்ன அவ்வளவு பயம்? இத பாரு தம்பி, உசேன் சாகர்ல புத்தாவோட சிலையில ஒரு கை வயிற்றுலையும் ஒரு கை மேலையும் காட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த தண்ணி வயிற்றுக்குள்ள போனா மேல போயிடுவீங்கன்னு. ஐயோ மாமா, உங்க பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான் சார். வளர்றத நிறுத்து, அவட்ட கத்துக்க. சாரி சார், நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஊட்டியில தோண்டும் போது சில சிற்பங்கள் கிடைச்சது, அதை கிளீன் பண்ணி நான் சர்டிபிகேட் பண்ணணும். அதுக்காக பத்மாவை எங்க அம்மாவுக்கு துணையா விட்டுட்டு போலான்னு வந்தேன். பத்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் சார். ஏன்டி பத்மா எந்துக்கு பாதப்படுத்தாவோ? உன் புருஷன் மறுபடியும் ஊர் மேய போறானா? அவன் என்ன இவன மாதிரி சின்ன பிள்ளையா? பெரிய ஆள் தானே. பாடி அந்த வாடி போயிந்து முடி கொட்டி சொட்டை ஆயிடுச்சு, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. வீட்டுல இருந்தா என்ன, வெளியே போனா என்ன? இக்கட்ரா, ஓட்ட இருக்கிற விசிறி எவ்வளவுதான் ஆட்டினாலும் காத்து எங்க வரப்போகுது? முடியலடா சாமி. அப்படி இல்லடி, அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஏ ஆகுது, கஷ்டப்படாம சாப்பிடறதுக்கு ஆயினது குக்கனா? புருஷன்ல கஷ்டப்பட்டுதான் ஆகணும். சாமி, ஐயோ. நம்ம பையனை இப்படி எல்லாரும் முன்னாடியும் திட்டுறது எனக்கு பிடிக்கலங்க. சித்தப்பு இங்க வாடா. என்னப்பா?
என் ஃப்ரெண்டு ஜெயகிருஷ்ணா உனக்கு தெரியும்ல, ஐஏஎஸ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. உன் சித்தப்பாவை கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வா. எங்களுக்கு பதிலா நீங்களே போய் பார்த்துட்டு வரலாம்ல. அங்க போறது உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கிறது இல்ல மேட்ரு, அந்த பொண்ணுக்கு ஒன்ன பிடிக்கணும். என்னடா பழப்பு சிச்சே. டென்ஷன் எனக்கு தம்புடோ. மாமா சொன்னதுல பெரிய ஓட்டை இருக்குல்ல. அது என்ன ஓட்ட? அவனு மாமா, நம்ம கண்ணாவுக்கு பொண்ணை பிடிக்கணும்ல, அது எப்படி நடக்கும்? நடக்காதுல்ல. என்ன சித்தப்பு மூடோட்டா? உன்னை அந்த பொண்ணுக்கு பிடிக்கணுமா? உனக்கு என்ன குறைச்சல்? கண்ணு தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. கண்ணுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? பொண்டாட்டிங்க எல்லாம் கண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? சல்மான் கானுக்கு எல்லாமே நல்லா இருக்குல்ல, கல்யாணம் ஆச்சா? என்னாச்சு கண்ணா? அப்பா அப்பாவா? நல்லா இருக்கா? கண்ணா கையில தொடப்பத்தையும் பாரு. நல்லா இருக்குல்ல? வெரைட்டியா? வெரைட்டி இல்லடா, முனிசிபாலிட்டி. இருந்தாலும் செம்மையா இருக்கு பர்சனாலிட்டி. இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவனுக்கு பொண்ணு பார்க்க போக சொன்னா தெரு குற்றவாளியா கூட்டிட்டு வருவோம். சித்தப்பு இவங்க சம்பளம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படிடா சொல்ற? கழுத்துல தொங்குறத பாருங்களேன். அட அது ரோல்டு கோல்டு கண்ணா கண் பாப்பா உடம்பெல்லாம் தங்க சித்தப்பு. அங்க ராயல் ஃபேமிலிப்பா. எனக்கு ஒத்து வராது. அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு நான் பிடிக்கணுமா? நான் இந்த ஸ்டைலிஷ் தொடப்பம் ஃபிகருக்கு ஃபிக்ஸ். கண்ணா அது கேஸ் பேப்பர். एक ओ दो तीन உடம்பு எப்படி இருக்கு? உங்களுக்கு ஓகேனா? ஐ லவ் யூ. நான் யாருன்னு தெரியுமா? மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்க ஏன் ரோடெல்லாம் பெருக்கிக்கிட்ட? அவங்க ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு நம்ம ஆரோக்கியத்துக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட salary ரொம்பவே கம்மியா இருக்குங்க. இந்த விஷயத்தை நான் கவர்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு போனேன், ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் நானே போராட்டத்துல இறங்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு இந்த விஷயத்தை விளம்பரப்படுத்துங்க ப்ளீஸ். உங்க அப்பா மாதிரி பேரும் புகழோட நீங்க நல்லா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா. இப்ப புரிஞ்சுதா? நான் தான் இந்த ஏரியா எம்எல்ஏ. நான் போட்டேன் நீங்க ஆனீங்க. என்னது? நான் ஓட்டு போட்டேன் நீங்க எம்எல்ஏ ஆனீங்க. உன்னை கண்டிக்காம வளர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே அப்படிதானே இருப்பேன். எங்களுக்கு கீழே 10 டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே 500 பேர் எங்களை சுத்தி இருப்பாங்க. ஃபேண்டாஸ்டிக். என் ஆளு அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கணும். என்ன இவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கிற நீங்க என்ன லவ் பண்றீங்க? வாட்? ஆமா, அப்பதான் நம்ம எப்பப்ப சந்திப்போங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எப்பப்ப பேசுவோங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நான் போன் பண்ண உங்க ஆளுங்க பாத்துருவாங்கங்கிற டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்க ஆளுங்க என் போனை ட்ரேஸ் பண்ணி என்ன ஐடென்டிஃபை பண்ணதுல இருந்து ஒரே சேஸ், ஒரே ஃபைட். அந்த ஃபைட்ல எனக்கு சின்ன சின்னதா அடிபட்டுச்சுன்னா நீ ஓடி வந்து தடால்னு எல்லாரையும் தள்ளி விட்டு படால்னு என்ன கட்டி பிடிச்சு கடா ஐம் சோ சாரி, என்னாலதான் எல்லாம் நடந்துச்சு, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா எனக்கு உடம்புல ஜிம் இருக்கா. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. உன்னை சாவடிச்சிருவேன். நீ என்ன சாகடிக்கிற வேலையை பாரு, நான் உன்னை கரெக்ட் பண்ற வேலையை பாக்குறேன். ஷட் அப். ஸ்வீட்ஹார்ட், ஐ லவ் யூ. தம்பி, நான் உங்க அப்பா புண்ணியத்துல தான் மினிஸ்டர் ஆனேன். என்ன நடந்ததுன்னு அந்த மணல் கான்ட்ராக்ட் 500 கோடிக்கு வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டேன். நீ என்னடா திரும்பவும் டெண்டர் கொடுக்கணும்னு பேட்டி கொடுத்துக்கிட்டு? நல்லா இல்ல, நல்லா இல்ல. சாரி தம்பி, நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு தெரியாம. சார், பிரசாதும் அவரோட பையனும் வந்திருக்காங்க. உட்காரவை சார். டேய், காஃபி டீ எதுவும் கொடுக்க வேணாம். ஓகே சார். நான் போயிட்டு வர்றேன் தம்பி. மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கிறேன். என் வழியில எவன் குறுக்க வந்தாலும் சரி,